வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ரீஷிப் 3.0ல ஒர்க் பேக் கொஸ்டின் தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடரிங் W6 W6னா அந்த ஜாயிண்ட். அந்த டிராயிங்ல குடுத்திருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட். Which WPS would not be suitable for welding the joint identified but would produce the highest deposition rate. ஸோ எந்த WPSனால இந்த வெல்ட் ஜாயிண்ட் W6 வெல்ட் பண்ண முடியாது. அது போக அந்த WPS யூஸ் பண்ணா டெபோசிஷன் ரேட் ஹையஸ்டா இருக்கும். ஸோ அது எந்த WPS அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. WPS 22, WPS 34, WPS 11, WPS 18. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எந்த WPS சூட்டபிள் இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ டிராயிங் பார்ப்போமா? டிராயிங் W6. இதுதான் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்டை தான் இந்த WPS யூஸ் பண்ணி வெல்ட் பண்ண போறாங்க. எந்த WPS யூஸ் பண்ணி வெல்ட் பண்ணக்கூடாது, வெல்ட் பண்ண முடியாது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ மெட்டீரியல் பாருங்க. இது S1 அண்ட் S2. ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S3555J2UB. ஸோ இது எந்த குரூப் நம்பரில் வரும் பார்த்தீங்கன்னா, குரூப் நம்பர் 1ல் வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் WPS பாருங்க, குரூப் நம்பர் 1 1.2. ஓகேங்களா? அடுத்து WPS 18 அதில் பாருங்க, குரூப் நம்பர் 1. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, WPS நம்பர் 22, அதுவும் குரூப் நம்பர் 1. ஓகேங்களா? அடுத்து WPS நம்பர் 34, இதில் பார்த்தீங்கன்னா குரூப் நம்பர் 8. ஸோ ஆல்மோஸ்ட் WPS 11, WPS 18 அண்ட் WPS 20. ஸோ மெட்டீரியல் சேமாக வருது. பட் WPS நம்பர் 34ல் அந்த மெட்டீரியல் இங்கே அஸ்டெனிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த WPS யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ WPS 34 யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்து நம்ம பொசிஷனுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது ஃபில்லட் வெல்ட் மாதிரியும் அடிக்கலாம், அது போக குரூப் பண்ணியும் அடிக்கலாம். ஸோ இந்த பொசிஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இது பிபி பொசிஷன். சரிங்களா? இன்னொன்று பிசி பொசிஷன். ஹரிசாண்டல் பொசிஷன் மாதிரி அடிக்கலாம். ஃபில்லட் வெல்ட் இருக்கும்போது உங்களுக்கு பிபி பொசிஷன் நம்ம அடிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த பொசிஷனை ஒவ்வொரு WPSலையும் பார்க்கணும். ஸோ பிஏ அண்ட் பிஇ இது அந்த பொசிஷனில் வராது. சரிங்களா? ஸோ இந்த WPS யூஸ் பண்ண முடியாது. அடுத்து இந்த WPS நம்பர் 18 யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வெர்டிக்கல் டவுனை தவிர எல்லா பொசிஷன்லையும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த WPS யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த WPS ஒமிட் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WPS நம்பர் 22 பொசிஷன் பாருங்க, பிஏ, பிசி, பிடி, பிஎஃப். நம்மளுக்கு பிசி பொசிஷன் வச்சு நம்ம அந்த ஜாயிண்டை வெல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிசி பொசிஷன் வச்சு ஜாயிண்டை வெல்ட் பண்ணலாம். ஏன்னா இது ஹரிசாண்டல். ஓகேங்களா? ஹரிசாண்டல் ஜாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு இந்த பொசிஷன் பாருங்க, இது ஹரிசாண்டல் ஜாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் வெல்ட் பண்ணுவாங்கல்ல. ஓகேங்களா? ஸோ பிசி பொசிஷன். ஸோ WPS நம்பர் 22வும் சூட்டபிள். அந்த ஜாயிண்ட்டை WPS நம்பர் 22 வச்சு வெல்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ எந்த WPS நம்பர் வச்சு வெல்ட் பண்ண முடியாதுன்னா, WPS நம்பர் 34ம் WPS நம்பர் 11ம். ஓகேங்களா? புரிஞ்சா? ஸோ இதில் எந்த WPS வச்சு அடித்தா உங்களுக்கு டெபோசிஷன் ரேட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், வெல்டிங் ப்ராசஸ் பாருங்கள். WPS நம்பர் 11ல் FCAW யூஸ் பண்ணுவோம். இதுவே WPS நம்பர் 34ல் TIG அந்த வெல்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ
இந்த 2 வெல்டிங் ப்ராசஸில் எந்த வெல்டிங் ப்ராசஸில் டெபோசிஷன் ரேட் அதிகம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எஃப்சிஏடபிள்யூல தான் வந்து டெபோசிஷன் ரேட் வந்து அதிகம். அதே மாதிரி பொசிஷன் பாருங்கள், பிஏ பொசிஷன், ஃப்ளாட் பொசிஷனில் நம்ம வந்து எஃப்சிடபிள்யூ யூஸ் பண்ணும்போது டெபாசிஷன் ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த டபுள் பேஸ் நம்பர் 34 இது வந்து ஃபில்லட். சரிங்களா? இதுவும் ஃப்ளாட் பொசிஷன் தான், பட் ஃபில்லட்டு டிக் வெல்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ எஃப்சிடபிள்யூ கம்பேர் பண்ணும்போது இந்த டிக் வெல்டிங் ப்ராசஸில் இந்த பொசிஷனில் டெபாசிஷன் ரேட்டு அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆன்சர் சி, WPS 11. புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் would apply to welder qualification test certificate example 3? ஸோ welder qualification test certificate example 3 இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த ஆப்ஷன் வந்து அப்ளிகபிள், எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷனும் நான் கோத்ரூ பண்ணிட்டேன். எல்லாமே வந்து இந்த நம்ம டெஸ்டிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த வெல்டர் அடிக்கக்கூடிய அந்த வெல் சாம்பிள் டெஸ்டிங் பண்ணுறோம்ல, ஸோ அது ரிலேட்டடாக தான் வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் ஷுட் ஹாவ் ரெக்கார்டட் ரிசல்ட் ஃபார் ரூட் அண்ட் சைட் பெண்ட். ஸோ சர்டிஃபிகேட்டில் வந்து இந்த ரூட் பெண்டும் சைட் பெண்டோட ரிசல்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து அந்த எக்ஸாம்பிள் 3ல வந்து கொடுக்கல. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அஸ்போர் அந்த 9606 இந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேண்டேட்ரி அப்படி வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். விசுவல் டெஸ்டிங், அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங். சரிங்களா? ஸோ ரேடியோகிராஃபி டெஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம வந்து அது பண்ணிட்டோம்னா பெண்ட் டெஸ்ட்டும் ஃப்ராக்சர் டெஸ்ட்டும் பண்ண தேவை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எய்தர் ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங் ஆர் பெண்ட் ஆர் ஃப்ராக்சர் டெஸ்ட் ஷால் பி யூஸ்ட். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போ விசுவல் டெஸ்டிங்கும் ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங்கும் நம்மளுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டில் கவர் ஆனாலே போதும். நம்மளுடைய டெஸ்ட்டில் பாருங்கள், விசுவல் டெஸ்டிங் கவர் ஆகிடுச்சா, அதே மாதிரி ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங் கவர் ஆகிடுச்சு. ஸோ மற்ற டெஸ்ட்லாம் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங் பண்ணிட்டோம்னாலே இது ரெண்டும் பண்ண தேவையில்லை. புரிஞ்சா? ஓகேவா? ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரூட் அண்ட் சைட் பெண்ட் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க. தேவையில்லை, ஏன்னா சஃபிஷியன்ட் டெஸ்டிங் வந்து பண்ணிட்டோம். ஸோ இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் மென்ஷன் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், மெட்டீரியல் வுட் ரெக்வயர் டென்சைல் டெஸ்டிங் அண்ட் இட் இஸ் நாட் ரெக்கார்டட் ஆன் த சர்டிஃபிகேட். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து டென்சைல் டெஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணல, அது வந்து ரெக்வயர்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ வெல்டர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டில் வந்து டென்சைல் டெஸ்ட் வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நாட் ரெக்வயர்ட். ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு. ஸோ வெல்டர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் ரெக்வயர், தேர்ட் ஆப்ஷன் போங்க, வெல்டர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் ரெக்வயர் மேக்ரோ எக்ஸாமினேஷன் அண்ட் ரிசல்ட் ஹேஸ் பின் ஒமிட்டட். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபில்லட் வெல்ட் இருக்குங்களா, ஃபில்லட் வெல்ட் அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த மேக்ரோ எக்ஸாமினேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பட் வெல்ட். ஸோ பட் வெல்ட், ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், த சர்டிஃபிகேட் இண்டிகேட்ஸ் த கரெக்ட் டெஸ்டிங் மெத்தட் டு குவாலிஃபை த வெல்ட். சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக தான் வந்து டெஸ்ட் மெத்தட்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வெல்டரை வந்து குவாலிஃபை பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் வந்து பண்ணால் மட்டும் போதும், கரெக்டாக தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. சரிங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் would apply to welder qualification test. இதில் வந்து எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்து அந்த வெல்டர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டினில் WPS 11 states the polarity to be used for welding
which are the following would be applied. ஸோ WPS 11ல் வந்து ஒரு பொலாரிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை 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 பேஸ் பண்ணி வைக்கும்போது கீழே உள்ள 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து அதுக்கு பொருந்தும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், polarity states would provide good result with the given joint design. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வெல்டிங் ப்ராசஸ் FCAW. ஸோ FCAWவில் DC பாசிட்டிவ் நம்ம வந்து பொலாரிட்டி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெனிட்ரேஷன் நல்லா இருக்கும். சரிங்களா? பெனிட்ரேஷன் நல்லா இருக்கும், ரிசல்ட்டும் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அதை அதை அந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி, அந்த பொலாரிட்டி யூஸ் பண்ணி தான் வந்து வெல்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரிசல்ட்லாம் வந்து ப்ராப்பராக வந்து கிடச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து WPSல வந்து அதை நம்ம வந்து மாற்ற முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா polarity stated would provide good result with the given joint design. அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா polarity is never an essential variable for a WPS and can be ignored அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ polarity வந்து ஒரு essential variable, இட்ஸ் நாட் அன் நான் எசென்சியல் வேரியபிள். ஸோ ஆப்ஷன் பி தப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் polarity stated, அந்த WPSல கொடுக்கக்கூடிய அந்த polarity வந்து அது வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா பெயின்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும், டெபாசிஷன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த ப்ராசஸ் வச்சு தான் வந்து பிகேர் வந்து குவாலிஃபை ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த பிகேர் ரெஃபரன்ஸை வச்சு தான் வந்து WPS மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஆப்ஷன் சியும் கிடையாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டியும் வந்து கிடையாது. சரிங்களா? ஏன்னா ரூட் ரன் ஷுட் ஆல்வேஸ் கேரிட் அவுட் யூஸிங் ஏசி. இல்லை, நம்ம ரூட் ரன் வந்து ஏசி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இல்லை, நம்மளுக்கு வந்து FCAWவில் வந்து ரூட் ரன்னுக்கு வந்து உங்களுக்கு வந்து டிசி பாசிட்டிவ் அதான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அந்த வெல் ஜாயின் 8 is to be completed in production. Which WPS would be suitable for this joint? சரிங்களா? உங்களுக்கு வந்து W8 அந்த வெல் ஜாயினை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, ப்ரொடக்ஷன்லேருந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எந்த WPS வந்து சூட்டபுளாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து W8. ஸோ F2வும் F3யும், F2 பார்த்தீங்கன்னா SS316, அதே மாதிரி F3 வந்து SS316. இது வந்து அஸ்டெனிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து WPS 22, WPS 11, WPS 34. சரிங்களா? அதுக்கப்புறம் none of the WPS would be used to complete the production weld அப்படின்னு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் WPS 22. WPS 22 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து வேறு மெட்டீரியல். ஸோ இந்த WPS யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் WPS 11 பார்த்தீங்கன்னா அதுவும் வேறு மெட்டீரியல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேறு மெட்டீரியல். ஸோ இந்த WPSும் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ WPS 34 பாருங்கள், இது வந்து அஸ்டெனிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், குரூப் நம்பர் 8 தான். பட் வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஃபில்லட் வெல்டு, நம்ம இங்கே இருக்கிறது வந்து குரூ வெல்டு. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. நன் ஆஃப் த WPS would be used to complete the production weld. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஸோ ஐ திங்க் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.